சொல்லும் பொழுது பர்டிகுலராக இன்னாரை குறித்து இவர்களை குறித்து நான் படைத்த படைப்புகளிலே இவர்கள் தான் சிறந்த படைப்பு ஏன் சொல்றான்? பொருளாதாரம்ன்றது நமக்குத்தான் பெருசு. அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் வமல் ஹயாதத் துன்யா இல்லா மத்தாவுல் குரூர். நிச்சயமாக ஏமாற்றி விடக்கூடிய அற்பமான இன்பம். வல்லாஹிரத்து கைரு வ அப்கா. நிச்சயமாக மறுமைதான் இந்த துனியாவின் செல்வங்களை விட, துனியாவின் வசதிகளை விட நிலையானது, சிறந்தது என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அடுத்துதான் மெசேஜ். இவர் கொடுத்துட்டார், செல்வம் வந்தது, விற்றார், லாபம் வந்தது, கொடுத்துட்டார். இப்படி கொடுக்கும் பொழுது கூட்டம் பரபரப்பாக மதீனாவை பரபரப்பாக முடியாது. 40,000 தினார் தர்மம் செய்வது என்று சொன்னா சும்மாவா? கூட்டம் அலைமோதுகிறது. இந்த செய்தி கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு காதுக்கு போய் கலீஃபா கேட்கிறாங்க, என்ன கூட்டம், என்ன சலசலப்பு, என்ன பிரச்சனை, எல்லாரும் அங்க கூட்டமாக நிற்கிறார்களே. அப்துல் ரஹ்மானுக்கு 40,000 தினார் ஒரு இடத்தை விற்றதில் வந்த லாபத்தை அவர் மக்களுக்கு தர்மமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். இவர் கேட்கிறார், ஏன் இப்படி செய்யறார்? இவர் எதனால் இப்படி செய்யறார்? இல்ல, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்டாரு. நபியின் மனைவி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய் என்று சொன்னதினால் இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் இவர் அங்க போய் கேட்கிறார்? உமர் அங்க கரெக்டா குடிப்பாங்க பாயிட்ட. ஏன் அங்க போய் கேட்டார்? இல்ல, இந்த செல்வம் வந்ததை நினைத்து அவர் பதறினார். தன்னுடைய கடந்த கால தோழர்களை நினைத்து வருந்தினார். முஸ்அபை நினைத்து, ஹம்சாவை நினைத்து வருந்தினார். அவர்கள் எல்லாம் நன்மையில் முந்தி விடுவார்களோ, நான் நன்மையில் பிந்தி விடுவேனோ என்று பயந்தார். அதனால் இதையெல்லாம் அதற்கு ஈடாக தர்மமாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். உமரை பாருங்க, சுபஹானல்லாஹ், விழுந்தடிச்சு ஓடுற செய்தியை கேட்ட உடனே தியாகத்தில் உமருக்கு அடுத்துதான் மற்றவர்களை கொண்டு வந்து நீங்க வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் யா அபூபக்கர் என்று சொன்னால் அடுத்த வார்த்தை யா உமராகத்தான் இருக்கும். மரணித்த பிறகு கூட இந்த தூதரை விட்டு பிரியாமல் வலப்புறவும் இடப்புறவும் உயிரோடு வாழ்ந்தது போலவே இன்றைக்கு மதீனாவின் ரவுலா ஷரீஃபிலே 2 தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் உமரை அழைப்பார்கள், உமர் 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 என்பார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த தோழர், நன்மைகள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உமர் முந்தி செல்வார். அந்த உமர் கேட்டா சும்மா இருப்பாரா? ஓடி போறார், வீட்டுக்கு போறார். தனக்கு ஊதியமாக வழங்கப்பட்ட தொகை, செல்வம், சொத்து அத்தையும் கூட்டிட்டு ஓடி வருகிறார். மக்களே, உங்களுக்கு தேவையான இந்திய வாருங்கள், நான் தர்மம் செய்கிறேன் அல்லாஹ்வுடைய பாதையில். ஓகே, இவர் என்ன பயம் வந்துருச்சுன்னா, ஹம்சாவும் முஸ்அபும் முந்திருவார்களா நன்மையில? அப்ப நாம் அவர்களுக்கு முன்னால் கொள்ள போக வேண்டுமே. இத்தனைக்கு பல தியாகம் செய்த மனிதர், பல அர்ப்பணிப்புகள் செய்த மனிதர். உமருடைய அர்ப்பணிப்பு, தியாகம் அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது.